லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விக்ரம், வா. சரி, நீ சொல்லு, அவ எங்க போனான்னு. இல்ல மேடம், அது இங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது. கார்த்திக் சார்கிட்டையும் காந்திமதி அம்மா கிட்டையும் நான் தனியா சொல்லிக்கிறேன். அது எப்படி? வீட்ல சம்பவம்னு ஒண்ணு நடந்தா எல்லாருக்கும் தானே என்ன ஏதுங்கிறது தெரியணும். நீ பாட்டுக்கு அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் தனியா சொல்றேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இத பாரு, எதுவா இருந்தாலும் சபையில சொல்லு. இல்ல, இங்க என்னால சொல்ல முடியாது. நாகு, வினய் தம்பி சொல்றது சரிதான். இது எங்க வீட்டு விஷயம். எங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். போய் கோயிலுக்கு கிளம்பு, போ போன்னு சொல்றல்ல, போ. வாப்பா வினய், வா. இப்ப சொல்லு வினய், மித்ரா எதுக்கு எங்க கிட்ட கூட சொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி போனா? யார் அவளை இங்க இருந்து போக சொன்னது? உன்னதான் கேக்குறேன், சொல்லு வினய், அவ இங்க இருந்து போறதுக்கு யார் காரணம்னு. சாரி மேடம், நான் தான் காரணம். அப்பவே நினைச்சேன் இவன் நடவடிக்கையெல்லாம் ஒரு மாறி இருக்கேன்னு. நான் தான் ஆதாரம் இல்லாம யாரையும் சந்தேகப்படக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன். இவன் சொல்றத பார்த்தா இவனை அப்போல இருந்தே கண்காணிச்சிருக்கணும் போல இருக்கேன். நீ காரணமா? என்னப்பா சொல்ற வினய்? மித்ரா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு நீ எப்படிப்பா காரணமாக முடியும்? நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல வினய். மேடம், நேற்று நைட்டு ஒரு தப்பு நடந்து போச்சு மேடம். தப்பா? வினய், நீங்க என்ன சொல்ல வரீங்க? சுத்தி வளைக்காம சொல்லுங்க. கார்த்திக், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. வினய், நீ சொல்லுப்பா. மித்ரா இங்க இருந்து யாருக்கு தெரியாம போறதுக்கு நேற்று நைட்டு என்ன தப்பு நடந்தது சொல்லு. மேடம், அது நானும் கார்த்திக் சாரும் நேற்று நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டோம். அப்போ லைட்டா போதை ஏறினதும் சார் அவரோட மனசுல இருந்த ஆதங்கத்தெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மித்ரா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தானியாவும் மித்ராவை அவங்க அம்மாவோட ஸ்தானத்தில் வச்சு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து தான் நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். ஆனால் மித்ரா அவங்க மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. பிடி கொடுத்தே பேச மாட்டேன்றாங்கன்னு சார் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் மேடம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சார் போதையில் மயக்கமாயிட்டாரு. அப்போது நானும் செக்யூரிட்டியும் போதையில் சார் சொன்னதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதான். நீங்க பேசிக்கிட்டு இருந்ததுக்கும் மித்ரா போனதுக்கு என்ன சம்பந்தம்? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல வினய். கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. இல்லை மேடம், நானும் செக்யூரிட்டியும் சார் சொன்னதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மறுபடியும் அதை பற்றி பேசினது தான் மேடம் தப்பாக போச்சு. பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, நைட்டில் அதையும் பேசாதன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் பேசிகிட்டு இருந்தது எப்படியோ மித்ரா காதில் விழுந்துருச்சு. அதான் இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி உங்ககிட்ட கூட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. மித்ரா இங்கேருந்து கிளம்பி போனதுக்கு முழு காரணமும் நான் தான் மேடம், வேற யாரும் இல்லை. மித்ரா கோச்சிட்டு போனதுக்கு காரணம் நீ இல்ல, இவன். குடிச்சாதான் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்புறம் எதுக்கு 2 பேரும் குடிச்சீங்க? இந்த விஷயத்தை எப்படி பேசணும் என்ன பேசணும்னு கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு எப்படியாவது மித்ராவை சம்மதிக்க வைக்கணும்னு நான் கொஞ்சம் கொஞ்சமா காய நகர்த்திக்கிட்டு இருக்கேன்.
இப்ப பொங்கி வர்ற நேரத்துல பானை உடைக்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து உடைச்சிட்டீங்கல்ல. இனிமே உன் கல்யாணத்தை பத்தி அவகிட்ட நான் எப்படா போய் பேச முடியும்? இத பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, அவ பையனை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்ப மாட்டான்னு என்ன நிச்சயம்? மேடம் சாரி மேடம், சாரி சார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து சாரி கேளு. இனிமே இத பத்தி யாராவது பேசுனீங்கன்னு தெரிஞ்சது தொலைச்சிருவேன் 2 பேரையும், சொல்லிட்டேன். போங்க, அட போங்கன்னு சொல்றேன்ல. சாரி சார். உனக்கு தனியா சொல்லணுமா? போ. மித்ரா, நீ ரெடி ஆயிட்டியாம்மா? கோயிலுக்கு புறப்படலாமா? ரெடி ஆயிட்டேம்மா, போலாம். ஏன் மித்ரா, கோயிலுக்கு போகும்போது இப்படிதான் வெறுங்கழுத்தோட வருவியா? பாக்குறவங்க என்னம்மா நினைப்பாங்க? இந்தா இத போட்டுக்க. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுதுமா. கழட்டி கொடுத்த நகைய திரும்பவும் கொண்டு வந்து கொடுக்கறாளே, மறுபடியும் கல்யாண பேச்சு எடுப்பாளோன்னு தானே நினைக்கிற? நிச்சயமா அதுக்காக நான் இதை கொண்டு வந்து தரல. குடும்பமா எல்லாரும் கோயிலுக்கு போறோம், உன் கையால பொங்கல் வச்சு பூஜை பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஊரே கூடி இருக்கிற கோயில்ல நீ இப்படி வெறுங்கழுத்தோட இருக்கிறது நல்லா இருக்குமா? அதுக்குதாம்மா கொண்டு வந்த. இந்த வாங்கிக்கம்மா. கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. அத கழுத்துல போட்டுக்கிறதும் போட்டுக்காதும் உன்னோட விருப்பம். உனக்கு இங்க யார் மேலேயாவது கோபமோ வருத்தமோ இருந்தா நீ என்கிட்ட வந்து அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்கன்னு தாராளமா சொல்லலாம். அப்பதான் நான் கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்க முடியும். அதை விட்டுட்டு நீ என்கிட்ட கூட சொல்லாம கொள்ளாம போனா நான் என்னன்னு நினைக்கிறது சொல்லு. கார்த்திக்கு வினயம் அப்படி பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்கிட்ட சொல்லலைன்னாலும் என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வினய் தம்பி வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சு. நான் ஏன் வீட்டை விட்டு போனேன்னு தெரியாம இருக்க வினய் இந்த விஷயத்த சொல்லி சமாளிச்சிருப்பாரு போல. இங்க நடந்தது எதையும் தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காத மித்ரா. அந்த பசங்க பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ அம்மா, இதுக்கெல்லாம் போய் ஏமா நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எப்ப திரும்பி வந்தேனோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேம்மா. ரொம்ப சந்தோஷமா. இனிமே யாரும் அனாவசியமா உங்ககிட்ட வந்து கல்யாண விஷயத்தை பத்தி பேச மாட்டாங்க. அதுக்கு நான் உனக்கு உறுதி தரேன். போதுமா? அதே மாதிரி நீயும் நம்ம வீட்டுல உன் விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்தா நீ என்கிட்ட வந்து சொல்லணும். நீ சொல்லாம கொள்ளாம விக்ரம கூட்டிக்கிட்டு கிளம்பிடக்கூடாது, சரியா? அப்ப நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்கிட்ட சொல்லாம இனிமே வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. பண்ணு மித்ரா. ரொம்ப நல்லதுமா. இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. சரி, இந்த நகையை கழுத்துல போட்டுக்கிட்டு சீக்கிரமா கிளம்பி வா. ஏ ராஜாத்தி இல்ல, போ. எப்படியோ மித்ராவை சமாதானப்படுத்தியாச்சு. அப்படியே அவ கையால கோயில்ல பொங்கல் வச்சு பூஜையும் பண்ணிட்டான்னா போதும். அப்புறம் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் சாமியே பார்த்துக்கும்.
அம்மா தாயே, நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்து என் வேண்டுதலை நிறைவேற்றணும். என்னம்மா இங்கே நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல வாசுகி. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி மித்ரா கையால பொங்கல் வச்சு படைச்சிட்டான்னா அவ என் வீட்டு மருமகள் ஆயிடுவாள்ல. ஐயோ, இவங்க இத்தனை நாள் பேசினது ஏன் மருமக மித்ராவை பத்தின்னு தெரியாம நானே ஒரு ரூட் போட்டு கொடுத்துட்டேனே. வாசுகி, ஆ? என்ன யோசிக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும்மா. கடவுளுக்கு தெரியாதா எதை எப்ப நடத்தணும்னு? நீங்க கவலைப்படாதீங்க. சரி வாங்க. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அதான் அந்த வேலைக்காரிக்கு வீட்ல அவ்ளோ இடம் கொடுக்கறாங்களா? நல்ல வேளை அண்ணி மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு இப்போவாவது தெரிஞ்சுதே. இனி அவ எப்படி பொங்கல் வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். ச்சே, இப்படி முட்டாள்தனம் பண்ணிட்டேனே. என் மருமக என் முன்னாடியே இன்னொருத்தருக்கு மருமகள் ஆகுறதா? இல்ல, இது நடக்க கூடாது. என்ன செய்யலாம்? பேசாம மித்ரா கிட்டயே விஷயத்த சொல்லிடலாமா? இதுக்குதான் பொங்கல் வைக்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா மித்ரா கொஞ்சம் யோசிக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் சரியான வழி. மித்ரா கிட்ட சொல்லிடலாம். என்னம்மா பேசணும்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அமைதியாவே இருக்கீங்க? அதான் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலம்மா. தயவு செஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வா. அது இதுன்னு மட்டும் பேசிடாதீங்க ப்ளீஸ். ஐயோ மித்ரா, அது இல்ல, இது வேற. என்ன சொல்றீங்கம்மா? மித்ரா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேம்மா. நீதான் காந்திமதி அம்மா வீட்ல இருக்கிற பொண்ணுன்னு தெரியாம அவங்க பையனுக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நானும் அந்த அம்மா கூட சேர்ந்து நினைச்சிட்டு இருந்தேம்மா. நான் அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஜோசியர் வீட்டுக்கு போனோம். அவர்தான் காந்திமதி அம்மா குலதெய்வம் கோயில்ல நீ உன் கையால பொங்கல் வச்சு படைச்சா அவங்க மனசு மாறி அவங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பேன்னு சொன்னாரு. அதுக்குதாமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நானும் இந்த விஷயத்துக்காக தான் இங்க வந்தேன். அதனால நீ எப்படியாவது பொங்கல் வைக்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிடுமா. என்னம்மா இது? இவ்ளோ தூரம் வந்துட்டு நான் இப்ப பொங்கல் வைக்க மாட்டேன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? எங்க நான் பொங்கல் வச்சா மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல மித்ரா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. இருந்தாலும் இதெல்லாம் சுத்த முட்டாள்தனமா? இப்படிலாம் பரிகாரம் பண்ணா மனசு மாறிடும்னா எல்லா பையனும் தனக்கு பிடிச்ச பொண்ண பொங்கல் வச்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? பொண்ணுங்க மனசு அவ்வளோ வீக்கா என்ன? அதுவும் இல்லாம நான் தெளிவா இருக்கேம்மா. எனக்கு என் பையன், அவனுக்கு நான், அவ்வளவுதான் என் வாழ்க்கை. இத தாண்டி இனிமே என் வாழ்க்கையில எந்த ஆம்பளைக்கும் இடம் இல்லை. அது உங்க பையனா இருந்தாலும் சரி. அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். மித்ரா, பொங்கல் வைக்க நேரம் ஆயிடுச்சுமா. எல்லாரும் உனக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இதோ போறேம்மா. என்ன வாசுகி, பேசி பாத்தீங்களா? மித்ரா என்ன சொல்றா? மறைமுகமா சொல்லிருக்கேம்மா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். என்னமோம்மா, ஏன் காலத்துக்குள்ள எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு இந்த குடும்பத்தை அவ கையில கொடுத்துட்டேன்னா போதும். நான் ரொம்ப நிம்மதியா கண்ணை மூடிடுவேம்மா. என்னம்மா
கோவில்ல வந்து இப்படி எல்லாம் பேசுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க நம்ம மத்த வேலையை பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாம மித்ரா கையால பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். இதே மாதிரி பூஜையை நல்லபடியா முடியணும் தாயே. ஜோசியர் சொன்ன மாதிரி மித்ராவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்துடணும். இன்னைக்கு அதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிருக்கேன். நீ என் கூட இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் தாயே. அம்மா, சாமியை வேண்டிக்கிட்டு பொங்க பானையை எடுத்து அடுப்புல வைங்க. நல்லா வேண்டிக்கிட்டு வைங்க. போங்க. ஏய் ஏய் நில்லடி. என்ன என்ன முந்திக்கிட்டு போய் பொங்க பானையில கை வைக்க போற? வேலைக்காரினா வீட்டுல பொங்கி போடுறதோட நிப்பாட்டிக்கணும். கோயிலுக்கு வந்தோமா, சாமி கும்பிட்டோமா, ஓரமா போய் உட்கார்ந்தோமான்னு இருக்கணும். புரியுதா? போ, நாங்க பாத்துக்கிறோம். என்ன நாங்க பண்ணிட்டு இருக்க? நீ மித்ராவை நான் தான் பொங்க வைக்க சொன்னேன். என்ன நீ சொல்றீங்க? அவ எப்படி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்க முடியும்? நம்ம குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கோம்ல, யாராவது ஒருத்தர் தானே பொங்க வைக்க முடியும். இத பாரு, இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தா போதும். மித்ரா, பொங்க பானை எடுத்து அடுப்புல வைமா. இல்லம்மா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே. உங்க குலதெய்வ கோவில்ல உங்க வீட்டு வேலைக்காரி நான் எப்படிமா பொங்கல் வைக்க முடியும்? கேளுங்க மித்ரா, மத்தவங்க என்ன வேணாலும் நினைக்கலாம். நீ வந்து எங்களுக்கு சொந்தமும் இல்ல, சொத்தும் இல்லைன்னு. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீயும் உன் பையனும் எங்க குடும்பத்துல ஒரு அங்கம்தான். நான் சொல்றேன், என் குடும்பத்து சார்பா நீ தான் பொங்க வைக்கிற. அம்மா, அக்கா, அதான் பாட்டியே சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எடுத்து வைங்கக்கா. ஆமா மித்ரா, அடுத்தவங்களுக்காக நாம சாமி கிட்ட வேண்டிக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். இப்ப பொங்க வச்சு அதனால கிடைக்கிற நன்மை எல்லாம் நம்ம குடும்பத்துக்கும் சேரணும்னு வேண்டிக்கிட்டு பொங்க வைங்க. சாமி என்ன மாட்ட நான் சொல்ல போகுது. மாப்ள, நீங்களும் என்ன இவங்களோட சேர்ந்துகிட்டு இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்து பொம்பளைங்க நாங்க 3 பேர் இருக்கும்போது வேலைக்காரி பொங்க வச்சா தப்பு இல்லையா? நம்ம வீடு என்ன பொம்பளை இல்லாத வீடா? நாகு, நீ வாயை மூடு. மித்ரா பொங்க வைக்கணும்னு நான் எடுத்த முடிவு. அதுல வேற யாரும் தலையிட முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? பாத்தீங்களா, அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். ஏன் அவளுக்கு பதிலா நான் பொங்க வைக்க கூடாதா? அப்படி என்ன அவளை விட நான் குறைஞ்சு போயிட்டேன்? ஏங்க, அவங்க சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சம்பந்தப்பட்ட குடும்பம் தாங்க செய்யணும். வீட்டு வேலைக்காரி எல்லாம் பண்ணக்கூடாது. இல்லம்மா, மித்ராவை எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான். மாதிரி வேற, நிஜம் வேற. வீட்ல பெரிய மனுஷி நீங்க தானே, இது கூட தெரியாதா உங்களுக்கு? இங்க பாருங்கம்மா, இது எங்க வீட்டு விவகாரம். இதுல தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. என்ன சம்பந்தி, உங்க வீட்டு ஆளுங்க என்ன அசிங்கப்படுத்தி பேசுறாங்க, நீங்க ஒண்ணுமே நடக்காத மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் எங்களை கவனிக்கிற லட்சணமா? சம்பந்தி, அவசரப்படாதீங்க. அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துல ஏதோ வாய் தவறி பேசிட்டாங்கம்மா. இதை பெருசு பண்ணாதீங்க. எதை பெருசு பண்ண வேணான்னு சொல்றீங்க? என் பொண்ணுக்கு சமமா வீட்டு வேலைக்காரிய கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. இதை விட அசிங்கம் வேற என்ன இருக்க போகுது? கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே இப்படி, கல்யாணம் நடந்த பின்னாடி என்னெல்லாம் அசிங்கம் நடக்குமோ?
பொங்கலும் வைக்க வேண்டாம், ஒரு மண்ணும் வைக்க வேண்டாம். வா. சம்மந்தி அவசரப்படாதீங்க சம்மந்தி. அண்ணி பேசுனதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போகாதீங்க சம்மந்தி, இங்கேயே இருங்க. சம்மந்தி ஐயா சொன்ன வா. என்னங்க? சின்னதா ஒரு பொறி அளவு கிள்ளி போட்டதுக்கே பூகம்பம் அளவுக்கு வெடிச்சிருச்சே. பொரிய ஊதி மலையாக்குனா மித்ரா இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடுவா. என்ன அண்ணி, பெரியவங்க நீங்களே இப்படி வார்த்தையை விட்டா எப்படி? பாருங்க, இப்ப போய் யாரு அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டு வருது? நான் வேணும்னா பொங்கல் வைக்காம ஒதுங்கி போயிடுறேம்மா. நீங்க போய் எங்க வேலைக்காரி போயிட்டா நீங்க வாங்கன்னு கூப்பிட்டு பாருங்களேன், அவங்க கண்டிப்பா வருவாங்க. மித்ரா, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இங்க கலவரமே நடந்தாலும் சரி, நம்ம குடும்பத்து சார்பா நீ தான் பொங்கல் வைக்கிற.